ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டெக்னோ பேந்தம் வி ஃபோல்டு ஃபோன். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே கண்டிப்பாக ஃபோல்டுனாவே என்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணால் பெரிய டிஸ்பிளே வரலை, நார்மலாக யூஸ் பண்ணும்போது சின்ன டிஸ்பிளே வருது. ஸோ நல்லா தான் டிஸ்பிளே யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, பட் திடீர்னு வராமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ ஷோரூமில் போய் கஸ்டமர் விசாரிச்சிருக்காங்க, டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்தாங்க, டிஸ்பிளே மாற்ற வேணாம், இல்லை இதில் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், இதில் ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸ் தான் ப்ராப்ளமாக வரும். ஸோ அந்த ஃப்ளெக்ஸை எப்படி மாற்றுறோம், எந்த மாதிரிலாம் மாற்றுறோம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபீல்டில் இந்த ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸ் யாராச்சும் டெக்னீஷியன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் மொபைல் எப்படி கழட்டணும் மாட்டணும், ஸோ ஃபோல்டு ஃப்ளிப்பில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எட்ஜ் மாடல், ஃப்ளாட் மாடல், கிளாஸ் எப்படி கழட்டுறதுன்னு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு லேசர் மிஷினில் ஸோ கிளாஸ் கழட்டுறது எப்படி, லேசர் மிஷினில் லைன் ரிமூவ் பண்ணுறது எப்படி, ஸோ அது எல்லாமே நம்மக்கிட்ட தனி வீடியோ யூடியூப்லேயே போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்க சாம்சங்லேயும் வரும் இதே கம்ப்ளைண்ட், இப்போ டெக்னோலையும் வரும். அதாவது எல்லா ஃபோல்டு ஃபோன்லேயும் வரும். மெயினாக பார்த்தீங்களாக்க சாம்சங் மட்டும் கிடையாது, ஏன்னா சாம்சங் ஹையஸ்ட் சேல்ஸ். ஸோ டெக்னோ மற்றதெல்லாம் கம்மி, அதனால உங்களுக்கு டெக்னோ ரேராக தான் வரும். அது இல்லாமல் கூகுள் பிக்சலுமே எங்கிட்ட வந்திருக்கு. நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுறோம் பாருங்கள், கூகுள் பிக்சலு. ஸோ இதான் அந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டிப்பு, மேனுவலாக ஸ்டிப்பை மாற்றிருக்கேன். இப்போ டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளேக்குள்ளே தான் இந்த ஸ்டிப்பு போய் வெளியே வரும், ஓகேங்களா. இப்போ நான் ஸ்டிப்பை மாட்டிட்டேன், உடனே பேக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் பழைய ஃபோல்டு பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்டிப்பை மேனுவலாக மாட்டியிருக்கேன்னா பின்னாடி ஃபோல்டு வச்சது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ அதில் ஸ்டிப் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் டிஸ்பிளேயை ஒன்றாகாமல் கலட்டணும். இவ்வளோ பெரிய டிஸ்பிளேயை குறைஞ்சது 40,000 வரும் இந்த டிஸ்பிளே காஸ்ட்டு. இந்த டிஸ்பிளே ஒன்றாகாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் கழட்ட முடியும். என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள், நிறைய ஃபோன்ஸ் கழட்டி போட்டிருக்கேன், சரிங்களா. ஃபோல்டு, ஃப்ளிப்பு எல்லாமே பெரிய பெரிய மாடல் கழட்டி போட்டிருக்கேன். ஸோ இது இந்த ஸ்டிப்பை ஒன்றாகாமல் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கழட்டன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சாக்க தாராளமாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு பக்காவாக ட்ரைன் பண்ணி அனுப்புகிறேன், சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு லேசர் மிஷின்லேருந்து, ஃப்ளெக்ஸ் பாண்டிங் மிஷின்லேருந்து, ஓசிஏ மிஷின் வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. இந்த மாடல் சாம்சங் மாதிரி கிடையாது, எவ்வளோ க்ளூ போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டெக்னோ ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக எடுத்தமாக்கு டிஸ்பிளே போயிடும், ஓகேங்களா. ஸோ நாங்கள் சேஃபாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த லிக்யூடு வச்சுருக்கேன் பாருங்கள் சைடில், அந்த எல்லோ கலர் பாட்டில். அந்த லிக்யூடு வேணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் கிட்டே நம்மக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணால் 1 லிட்டர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். லிக்யூடு ஊற்றி எடுத்தீங்களாக்கு டிஸ்பிளே சூப்பராக வேகமாக வெளியே வந்துடும். மற்ற 530 மாதிரியோ இந்த மாதிரியோ ரொம்ப லேட் ஆகாமல் உடனே கூட ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிப் லிக்விட் யூஸ் பண்ணி பார்த்தா, சாம்பிள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லிக்விட் வேணால் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு டிஸ்பிளே, ஃப்ளிப்பு டிஸ்பிளேலாம் கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப் சேனல் சைடில் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஹோல்சேல் ரேட்டில் உள்ள டிஸ்பிளேயும் போடுவேன். ஸோ இந்த மாதிரி டாட் உள்ள டிஸ்பிளே, லைன் வந்த டிஸ்பிளே, மதர் போர்டெலாம் போடுவேன் அதில். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேஃபாக கழட்டது காட்டுறேன். ஸோ சேஃபாக கழட்டிட்டேன், பார்த்துக்குங்க. ஸோ பக்காவாக இருக்குது டிஸ்பிளே. இதை காட்டுறது மட்டும் சேஃப் கிடையாது, அதை ப்ராப்பராக அலைன்மெண்ட் வச்சு மாட்டணும், ஓகேங்களா. ப்ராப்பராக அலைன்மெண்ட் வச்சு மாட்டினா மட்டும்தான் டிஸ்பிளே சேஃபாக இருக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ இது உள்ளுக்குள்ளே ஸ்டிப்பு இல்லை பாருங்கள், பின் பக்கம். இப்போ நான் டிஸ்பிளேக்குள் வழியாக போய் ஸ்டிப்பை மாற்றியாச்சு. ஸோ பக்காவாக மாற்றி முடிச்சுட்டேன். இப்போ இந்த 2 டிஸ்பிளேயுமே பக்காவாக ஆன் ஆகுது. உங்களுக்கு இதில் ஒய்ஃபை ப்ளூடூத் கம்ப்ளைண்ட் வந்தாலோ, இல்லை டிஸ்பிளே வராமல் போனாலோ, நெட்வொர்க் வராமல் போனாலோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிப்பு தான் இஷ்யூவாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே மாற்றாமல் இந்த ஸ்டிப்பை மாற்றிக்கலாம். நீங்கள் ஷோரூம் போனால் இந்த டிஸ்பிளே கரெக்டி பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களோட ப்ரொசீஜர் படி டிஸ்பிளே தான் மாற்றி கொடுக்கணும். ஸோ நாங்கள் ஸ்டிப்பு மட்டுமே மாற்றி கொடுக்குறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்பிளே ஒரு டேமேஜ் கிடையாது, டாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கழட்ட முடியும். ஸோ பக்காவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மொபைலை ஃபினிஷிங்காக பேக் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பெனியில் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு 99% பக்காவாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைடில் உள்ள க்ளூவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இது பண்ணி ஓப்பன், நான் ஃபஸ்ட் டைம்னால ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன், அதை கஸ்டமர்கிட்ட கொடுத்து திருப்பி இதே மாதிரி ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்தாங்க. அதோட வீடியோவும் லாஸ்ட்டாக நான் சைடில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்கள், நம்மக்கிட்ட டெக்னோ ஃபோன் மட்டுமே 3 ஃபோன் வந்துச்சு. ஸோ இந்த மொபைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே 3 மொபைல் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் வீடியோ போட்டது கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் போகிறேன் டெக்னோட வீடியோ. டெக்னோ ரேராக வரனால டெக்னோ போட மாட்டேன். ஸோ நிறைய வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெக்னோ வீடியோ போட ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு ஒய்ஃபைல இருந்து எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும்.
எல்லாமே செக் பண்ணிட்டேன். சரிங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம உங்கள் கையில் கொடுப்போம் மொபைலை. ஸோ இந்த மொபைல் பார்த்துக்கங்க, 3 மொபைலுமே வந்து ஒவ்வொரு ஃபால்ட்டு. இது வந்து டெக்னோ ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும் மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு மொபைலில் நம்ம ரெடி பண்ண மொபைல், இன்னொரு மொபைலில் வந்து டிஸ்பிளே ஃப்ளிக்கர் ஆகுது. சேம் அதே ப்ராப்ளம். பழைய டிவி வரும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து ஸ்டிப்பு தான் மாற்ற போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் இருந்தால் தாராளமாக கொரியர் போட்டு விடுங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன். ஸோ நம்ம சேனலோட கீழே வந்து அட்ரஸ் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாப்போட அட்ரஸ். மறக்காமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். எல்லாரையும் விட டீலருக்கு பண்ணி கொடுக்குற ரேட்டு தான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ டீலர்ஸும் அனுப்புகிறீங்க, நான் உங்களுக்குமே கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ளெக்ஸ் மாற்றணும், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கழட்டி பழகணும் அப்படின்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்மாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் கிடையாது, மோட்டோ, விவோ, OnePlus எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் ஃபுட்டேஜ் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறத எப்படி பண்ணுறோன்னு காட்டியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேங்க.